Hi friends, நான் உங்க CR நண்பு. Welcome to CA Bros and this is myself CA Sheshadri. Welcome to another video. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லுங்க. நான் கேக்குறேன் ஓகேவா? ஓகே. ஆல்ரெடி வந்து பார்த்தனா என்னோட CA ஜர்னியை வந்து பார்த்தனா நான் டீடைலா சொல்றேன். ஓகே பசங்களுக்கு நிறைய ஐடியா வந்திருக்கும். அந்த வீடியோக்கு நிறைய சப்போர்ட் வந்துச்சு. இன்னைக்கு நான் உங்க விட போறது இல்ல. உங்களை கூட்டு வக்கற வச்சு உங்களோட CA ஜர்னியை வந்து பார்த்தீனா நம்ம பசங்களுக்கு சொல்ல வைக்க போறேன். ஓகேவா? ரெடியா நீங்க? எல்லாரும் ஓபனா ஷேர் பண்ணனும். ரொம்ப எதுவுமே மறைக்க கூடாது. ரொம்ப நோஸ்டா இருக்கு. சுகர் கோட் பண்ண கூடாது. ஃபெயில் ஆனா ஆமாண்டா ஃபெயில் ஆனேன்னு சொல்லணும். கண்டிப்பா. ஏன்னா வந்து பார்த்தனா நிறைய பேர் வந்து எல்லாமே வந்து ஈஸின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல இவந்தோ வந்து பார்த்தனா ரிவார்டு வந்து நிறைய இருந்தாலும் அதோட ப்ராசஸ் மேபி கஷ்டமா இருக்கலாம். நிறைய ஃபெயிலியர்ஸ் வரலாம். பட் அதுக்காக வந்து பார்த்தனா நம்மளால தோத்துறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அகைன் சொன்ன மாதிரியே மோர் தென் டெஸ்டினேஷன் ஜர்னி இஸ் ரொம்ப ஜர்னி தான் நம்மள என்ன சொல்றது அதெல்லாம் வந்து நோஸ் டு நிறைய கொடுக்குது. அதெல்லாம் சில நேரம் நினைச்சு பார்ப்பேன், ஓ இப்படில நான் கடந்து வந்திருக்கேனா, ஓகே இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கா சொல்லும்போது. So thanking first of all, thanking Almighty and thanking my parents and thanking my family members, thanking my friends for giving such a beautiful journey. So ஜி क्वेश्चंस இருக்குனா கேட்கலாம். நிறைய क्वेश्चंस unfiltered guys. நான் வந்து சொல்றேன் எதுமே வந்து பார்த்தா பிரிபரேஷன்லாம் பண்ணல. ஓகேவா? இவருக்கே தெரியாது என்ன மாதிரி பிரிபரேஷன்லாம் இல்ல, ஆன் ஸ்பாட்டா சொல்றது நாங்க எப்பவுமே. அது நாங்க எடிட் பண்ணி பண்றது இல்ல. என்னன்னா நாங்க என்ன பேசுறோமோ அப்படியே பச்சையா கொடுக்குறோம். அவ்வளவுதான். சரி வாங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க. உங்க ஃபேமிலில CA இருக்காங்களா? உங்க அம்மா அப்பா வந்து CAவா? அவங்க தான் வந்து CA படிக்க சொன்னாங்களா? எப்படி எனக்கு ஜஸ்ட் சோ பேசிக்கலி எங்க ஃபேமிலில யாருமே CA இல்ல. நீங்க தான் ஃபர்ஸ்ட் I am the first CA. cousins யாருமே இல்ல. பேசிக்கலி I am the first. cousins எல்லாமே ஒரு ஆள் டாக்டர் இருக்காங்க, ஒரு ஆள் இன்ஜினியர் இருக்காங்க. So I am the only CA in the family. And basically வந்து என்ன சொல்றது, that is அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க. பேசிக்கலி நீ உனக்கு பிடிச்சது பண்ணிக்க. ஆனா எங்க வீட்ல வந்து நான் 10th முடிச்சு காமர்ஸ் எடுப்பேன்னு சொன்னப்பயே எங்க வீட்ல ஒண்ணு சொன்னாங்க, நீ பிகாம் பண்ணாத டைரக்டா சிஏக்கு போயிடு. ஓ சூப்பர் சூப்பர். அப்படியே எங்க வீட்ல அப்படிதான் சொன்னாங்க. நிறைய வீட்ல ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. பட் பரவாயில்ல உங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் சொல்றேன். ஏன்னா எங்க வீட்ல வந்து ஃபர்ஸ்டே பிகாம்ல நீ பண்ணாதேப்பா, நீ CA படிச்சுக்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் CA சூஸ் பண்ணேன். ஆனால் அது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் கூட இருக்குது. ஏன்னா எங்க வீட்டில் என்ன நினைச்சாங்கன்னா, நான் வந்து பிகாமோ ஒரு வேற எனி அதர் கோர்சஸ் பண்ணோம்னா ஒன்று வந்து நான் வந்து வீடை விட்டு போகணும். நான் வந்து சிங்கிள் சைல்டு. ஸோ அந்த ஒரு நான் நிஜமா சொல்றேன், எங்க ஃபேமிலிக்கே வந்து ஒரு செல்ல புள்ளலாம் நான் இல்ல சொல்லல. ஸோ பேசிக்கலி என்ன வந்து அப்படி என்ன சொல்றது, வீட்டை விட்டு ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலாம் நான் அலோவ் பண்ணாலும் ஹாஸ்டல்ல உட்காந்து படிச்சதே கிடையாது. சாரிங்க, ஹாஸ்டல் லைஃப்ல நான் என்ஜாய் பண்ணேன். ஹாஸ்டல் லைஃப்ல நான் என் லைஃப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. நான் வீட்டுல உட்காந்தே படிச்சு வீட்டுக்குள்ளேயே இருந்து அப்படி வந்தவன். ஓகே இல்ல நமக்கு சப்போர்ட் அதாவது ஃபேமிலியில் யாருமே சொன்ன மாதிரி ஸோ இந்த வீட்டுக்கே செல்லப்புள்ளியா இருந்ததுனால ஃபேமிலியை விட்டு அப்படி வெளியில போகிற சூழ்நிலை வரவும் இல்லை. ஏன்னா ஹாஸ்டல் இதுவரை உட்காந்து படிச்சதும் கிடையாது, எல்லாமே வீட்டில் உட்காந்து தான் படித்தேன். ஸோ அதனால தான் என்ன வந்து என்ன சொல்றது, லைக் நீ என்ன வேணா பண்ணிக்க, ஆனா நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து. என் ஊர் வந்து பாலக்காடு. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, நீ என்ன வேணா பண்ணிக்க, பட் பாலக்காடு ஆர் சரௌண்டிங் ஏரியாஸ்ல இருக்கிற மாதிரி என்ன வேணா பண்ணிக்க, வேற எங்கேயோ சென்னை ஆர் பெங்களூர் அங்க எங்கேயோ போயிட்டு ஸ்டே பண்ற மாதிரி படிக்காதே. ஏன் அது மட்டும் இல்லை, ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க கேட்பீங்க, நீங்க சார் நீங்க இப்ப வந்து அங்க போறீங்க, சேலம் போறீங்க, இங்க போறீங்க, அதெல்லாம் வீட்டுல சொல்ல மாட்டாங்களா? நான் அதை சொல்லல. ஏன்னா நான் அந்த டைம்ல படிக்கிற டைம்ல வந்து நான் ஒரே புள்ளதான். ஓகே, ஸோ வீட்டுல என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே நீ வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நீ வந்து கொஞ்சம் என்ன சொல்றது தட் இஸ் யூ கெட்டான் ஆயிடுவ, தட் இஸ் கெட்ட பழக்கங்கள்லாம் ஆரம்பிச்சிடும் உனக்கு, நம்ம கை விட்டு போயிடுவ, நீ ரொம்ப சின்ன குழந்தை, உனக்கு உலகம் தெரியாது, அந்த ஒரு மைண்ட் செட்ல எங்க வீட்டுல இருந்தாங்க பேசிக்கலி. சரியா? சோ எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பாலக்காடு ஆர் நியர்பை ஏரியாஸ்ல உட்காந்து நீ என்னத்த வேணா படிச்சுக்க, உனக்கு பிடிச்ச விஷயம் நீ பண்ணிக்க. But if you are taking commerce, your aim should be any professional course. அப்படின்னு வந்து எங்க அம்மா சொன்னாங்க. Because எங்க அம்மா is working,
மை அப்பா இஸ் ஆல்சோ ஒர்க்கிங், மை தாத்தா இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். ஸோ ஒரு ஃபேமிலி வந்து பேசிக்கலி எனக்கு ஃபினான்ஷியலி ஒரு ப்ராப்ளமும் என்ன இதுவரை தந்ததும் கிடையாது. நான் ஃபேமிலி ரிச்சுன்னு சொல்ல மாட்டேன், அப்படி எல்லாம் இல்லை. பட் இட்ஸ் என்ன சொல்றது, தட் இஸ் தேவர் வெரி ஃபினான்ஷியலி வெரி வெரி சப்போர்ட்டிவ், மென்டலி வெரி வெரி சப்போர்ட்டிவ். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஃபேமிலி பேக்ரவுண்ட் வரல. ஃபேமிலி வாஸ் நீ பண்ணணும்னா அந்த காமர்ஸ்ல கொஞ்சம் ஹையஸ்ட் லெவலான ப்ரொஃபஷன் நீ வந்து ட்ரை பண்ணு, அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. சோ நான் நீங்க உங்களுடைய ஜர்னி சொன்னீங்க, நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணீங்களா சொன்னீங்க. நான் கேட்கணும்னு நினைச்சேன். நான் ரிசர்ச் பண்ணவே இல்லை. உங்க ஃபேமிலில யாருமே சிஏ இல்ல, ஆனா நீங்க சிஏ எடுக்கணும்னு நினைச்சீங்க, ரிசர்ச்சும் பண்ணல, இல்ல உங்களுக்கு யாராச்சும் இன்ஸ்பிரேஷன் இருந்தாங்களா ஏத்த வீட்ல சிஏ அந்த மாதிரி? எனக்கு சிஏ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்க பேசிக்கலி. அப்புறம் எப்படி ரிசர்ச் பண்ணாம எதனால சிஏ? ஏன்னா அப்பாக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சோ அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து 2-3 பேர் வந்து சிஏ பெரிய சிஎஃப்ஓவா இருக்கிறாங்க, சிஇஓவா இருக்கிறாங்க, ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கிறாங்க. எங்க ஃபேமிலிக்கு நான் என்ன சொன்னேன், தாத்தா ஒர்க்கிங், அப்பா ஒர்க்கிங், அம்மா ஒர்க்கிங், 3 பேருமே இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அது ஃபைல் பண்றது வந்து என்னுடைய சார் சிஏபி மோகன் சார் இஸ் மை பிரின்சிபல். சோ எங்க அப்பா அம்மா தாத்தாவோட ஆடிட்டர் தான் எங்க வீட்ல இன்ஸ்பிரேஷன், அவர் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். சோ அதோட பேசிஸ்ல நான் அங்கதான் ஆர்டர்ஷிப் பண்ணேன். சோ அந்த மாதிரி ஒரு தொடர்புனால தான் சிஏ பண்ணு ஒரு மோட்டிவே வந்துச்சு பேசிக்கலி. சோ திஸ் இஸ் மை ஒரு சிம்பிள் குட்டி ஸ்டார்டிங் பாயிண்ட். சோ ஆஃப்டர் 12th நான் என்ன பண்ணேன்னா, ஆஃப்டர் 12th 10th நான் வந்து ஃபுல்லாவே சிபிஎஸ்சி தான் படிச்சேன். ரைட் ஃப்ரம் எல்கேஜி டு 12th வரை சிபிஎஸ்சி தான் படிச்சேன். 10th வந்து எங்களுக்கு எப்படின்னா கிரேடிங் சிஸ்டம். சோ எனக்கு எல்லா சப்ஜெக்ட்ல A+ இருக்கல, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் A+ இருக்குல்ல, மிச்சம் எல்லாமே A+ வந்துருச்சு. ஆஃப்டர் தட் 11th and 12th காமர்ஸ் வித் மேக்ஸ். எங்க ஸ்கூல்ல வந்து காமர்ஸ் வித் மேக்ஸ் இருந்துச்சு, காமர்ஸ் வித் ஐடி இருந்துச்சு. அந்த போராட்டம் எல்லாம் எனக்கு இருக்கல, டைரக்டா காமர்ஸ் வித் மேக்ஸ் எடுத்துட்டேன் 11th and 12th. 12th வந்து ஐ பிகேம் ஸ்கூல் 3rd. என்ன சொல்றது, ஒரு 4 out of 500 479 வந்துச்சு. அப்புறம் என்ன சொல்றது, வந்து பசங்க எல்லாம் நினைச்சுப்பாங்க ஐயோ சிஏ படிக்கிற எல்லாரும் வந்து டாப்பர்ஸா இருக்காங்க. நாங்க அந்த மாதிரி ஆயிட்டோம். நான் பேக் பெஞ்சர் தான், ஃப்ரண்ட் பெஞ்சர்லாம் கிடையாது. நான் பேக் பெஞ்சர்லாம் உட்காருவேன், நான் ஃப்ரண்ட் பெஞ்சர்லாம் உட்காரல மாட்டேன், ரொம்ப கம்மி தான். பட் ஸ்கூல் லைஃப் வாஸ் வெரி வெரி ப்ரெஷியஸ். நான் வந்து இப்போ என்னுடைய அக்கௌண்ட்ஸ் டீச்சர் கூட நான் தொடர்பு இருக்கிறேன். பேசிக்கலி I am still now in connect with my accounts teacher, with my economics teacher. I still have connect with them. எனக்கு வந்து என்னோட டீச்சர்ஸ் வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே ஒண்ணுதான். தட் இஸ் எனக்கு ஒரு விஷயம் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும். நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து மறக்கவே கூடாது. பிகாஸ் குரு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் இன் அவர் லைஃப். ஸோ எப்பொழுதுமே ஸ்டே இன் கனெக்ட் வித் யுவர் டீச்சர்ஸ். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்பவும் நான் கனெக்ட் பண்றேன். இப்பவும் நான் வந்து வாட்ஸ்அப் என்னுடைய நம்பர் யாரெல்லாம் சேவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும். நான் வந்து நிறைய ஸ்டோரி நிறைய ஸ்டேட்டஸ் போடுவேன்னு தெரியும் வாட்ஸ்அப்ல. நம்ம ரீல் போடுறதெல்லாம் ட்ரெயின் இவருக்கு தெரியும். சோ என் ஸ்டேட்டஸ் எல்லாமே என் டீச்சர்ஸ் பார்ப்பாங்க, எனக்கு ரிப்ளை கொடுப்பாங்க, என்ன மோட்டிவேட் பண்ணுவாங்க. சோ ஐ ஹேவ் எ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் மை டீச்சர்ஸ். சோ அந்த டீச்சர்ஸும் எங்கிட்ட அதான் சொன்னாங்க, நீ சிஏ பண்ணதான் சொன்னாங்க. சோ நான் ஏன் டீச்சர்ஸ் சொன்னேன்னா, டீச்சர்ஸும் என்ன அவங்க கைட் பண்ணாங்க, யூ டூ சிஏ. சோ ஃபேமிலி வாஸ் ஆல்சோ சப்போர்ட்டிவ், ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி வெரி சப்போர்ட்டிவ். சோ அதனால பாத் வாஸ் வெரி கிளியர். சோ நான் மேல என்ன பண்ணேன்னா, எங்க பக்கத்துல இருக்கிற எங்க வீட்டு பக்கத்திலேயே எங்க வீடு வந்து டவுன் ஏரியா தான். பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் வீட்டுக்கு வரீங்கன்னா கண்டிப்பா வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் டு மை ഹോം. ഞാൻ പക്ക ഒരു മലയാളിയാണ് കേട്ടോ. നല്ലോണം മലയാളം സംസാരിക്കുന്ന വ്യക്തിയാണ്. നല്ലോണം മലയാളം സംസാരിക്കും. മലയാളീസ് ആരെങ്കിലും കാണുന്നുണ്ടെങ്കിൽ ഒന്ന് വേഗം കമന്റ് ചെയ്യാം. പെട്ടെന്ന് അരുൺ ചേഞ്ച് ഫ്രം മലയാളം ടു തമിഴ്. ഓക്കെ, ചേഞ്ച് பண்ணிட்டேன். ஓகே, மலையாளம் കാണുന്നവർ ഒന്ന് കമന്റ് ചെയ്യാം കേട്ടോ. ஸோ என் வீடு வந்து லைக் பாலக்காடு பக்கா டவுன்ல தான். ஜஸ்ட் 1 kilometer ஃப்ரம் ரயில்வே ஸ்டேஷன், ஒரு 1 kilometer ஃப்ரம் பஸ் ஸ்டாண்ட். ஸோ அங்கவே டவுன்ல வந்து ஒரே ஒரு அகாடமி இருந்துச்சு. இட்ஸ் வாஸ் a வெரி குட் அகாடமி. குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸ்டில் அந்த டீச்சர்ஸ் ஆர் இன் கான்டாக்ட். ஸ்டில் என்ன சிஏ ஃபவுண்டேஷன்ல படிப்பிச்ச சொல்லி கொடுத்த என்னுடைய லா ஃபேக்கல்டி ஆகட்டும், என்னுடைய இன்டர் லா ஃபேக்கல்டி இப்பவும் they are in close connection with me. They used to see my status, they used to motivate me. So அதுவும் எனக்கு வந்து என்ன சொல்றது ப்ரெஷியஸான நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்பொழுதுமே ஒண்ணுதான், என் டீச்சர்ஸ் கூட நான் ரொம்ப பாண்டா இருப்பேன். எனக்கு வந்து டீச்சர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் நமக்கு கைட் பண்றவங்க. So always be in touch with your teachers. Give them respect and be with them. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான சம்பவம். ஸோ அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு அகாடமி, அதுவும் எங்க வீட்டுல இருந்து பக்கம் சொன்னதுனால அப்பா காலையில கொண்டு விட்டுருவாங்க, மத்தியானமான அப்பா டிராப் பண்ணிடுவாங்க. ஆர் அம்மா போவாங்க. நான் கொஞ்சம் ரொம்ப கன்சர்வேட்டிவ் தாங்க நான் வளர்ந்தேன். ஏன்னா அப்பா கொண்டு விட்டுருவாங்க, அம்மா கூட்டிட்டு வந்துருவாங்க, அம்மா நல்லா ட்ரை பண்ணுவாங்க. அம்மா இஸ் ஒர்க்கிங் இன் LIC. ஸோ அதனால அம்மா will also guide me. அப்ப அதனால அம்மா ஆல்சோ பிகாம் பண்ணிருக்காங்க.
பண்ணிருக்காங்க, எம்காம் பண்ணிருக்காங்க. சோ ஷீ இஸ் வெரி குட் இன் அக்கவுண்ட்ஸ். சோ டவுட்னா வீட்ல கேப்பீங்களா? டவுட்னா அந்த மாதிரி டவுட்லாம் இல்ல, பட் ஷீ நோஸ். தட் இஸ் கேட்பாங்க, இந்த சாப்டரா, ஓ இந்த சாப்டர் படிச்சிட்டியா, இந்த சாப்டர் டஃப் ஆச்சே, ஃபைனலுக்கு வந்து அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாம் படிச்சேன், அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஷீ யூஸ் டு கைட் மீ. சோ அது வந்து ரியலி என்ன நல்லாவே மோட்டிவேட் பண்ணிருக்குது, என்ன நல்லா ஹெல்ப் பண்ணிருக்குது, இல்ல சொல்லல. சோ அந்த மாதிரி தான் போச்சு. சோ ஐ ஜாயின்ட். நான் அந்த டைம்ல சிபிடி, நாட் சிஏ ஃபவுண்டேஷன், சிபிடி பண்ணேன். சிபிடி டிஸ்டிங்ஷன் வந்துச்சு. நான் எழுதினதுக்கு அப்புறம் தான் சிஏ ஃபவுண்டேஷன் வந்துச்சு. So CPT I think I did in 2017, sorry 2016 CPT பண்ணேன். So அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. CPT was simple. Okay, அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். 1 மார்க்னு சொல்லுங்க எல்லாமே. 1 மார்க் MCQ, 200 மார்க்ஸ் MCQ இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள். நான் வேற மேக்ஸ் வந்ததுனால எனக்கு மேக்ஸ்ல வந்து அவுட் ஆஃப் 50 38 something இருந்துச்சு. So CPT was very very good, comfortable. நீங்க பாலக்காடுல தான் கோச்சிங் பண்ணிட்டு? எங்க வீட்ல 1.5 கிலோமீட்டர் தான். நான் ஆர்டிஷிப் பண்ணது எங்க வீட்ல 1.5 கிலோமீட்டர். அப்பா. அகாடமி எங்க வீட்ல 1.5 கிலோமீட்டர், ரயில்வே ஸ்டேஷன் எங்க வீட்ல 1.5 கிலோமீட்டர், எல்லாமே பக்கம் பக்கம்ங்க. எங்க வீடு பக்கா டவுன் ஏரியா தாங்க, பக்கா இட்ஸ் இன் டவுன் ஏரியா. சோ வெரி வெரி கம்ஃபர்டபிள் டு கோ, கம் அண்ட் கோ. சோ அது மட்டும் இல்ல, சிஏ அகாடமி இருந்துச்சு இல்ல, அவங்களுடைய நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அந்த 11th 12th படிக்கும் போதே many people in the Palakkad know about CA. போஸ்டர் போடுவாங்கல்ல, கம் அண்ட் ஜாயின் சி, அந்த மாதிரி போஸ்டர் போடுவாங்கல்ல. சோ அப்பவே நமக்கு தெரியும் டவுன்ல இருந்தா கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடைக்குது. அது கண்டிப்பா ஒண்ணு. நீங்க டவுன் ஏரியால இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து நாட்டுல என்ன நடக்குது தெரியும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அந்த காலத்துல வந்து இவ்ளோ நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டோம். 2016 17ல எல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் நம்ம கையில கண்டிப்பா போன் இருக்காது, நெட் இருக்காது, ஜியோ தான. சோ நீங்க டவுன் ஏரியால இருக்கும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர்ஸ் வரும், நீங்க நிறைய விஷயங்கள் படிச்சுப்பீங்க, கத்துப்பீங்க. you meet different varieties of people, so you will be with different varieties of people, so you will know what they are doing. See, அதுக்காக தான் गाइस நான் எப்பவுமே என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒரு சின்ன வில்லேஜ்ல இருக்கீங்கன்னா நீங்க தயவு செய்து அந்த வில்லேஜ் விட்டு ஒரு டவுன் இல்ல ஒரு சிட்டிக்கு வாங்க. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி ஒரு கிராமத்துல இருக்கீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, எங்கேயாச்சும் ஒரு பெரிய இடத்துக்கு போங்க. சோ தட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும், நல்ல ஒரு நெட்வொர்க் கிடைக்கும். கரெக்ட்டா? ஓகே, நீங்க சொல்லுங்க. சோ சிபிடி முடிச்சிட்டேன். Again I joined same academy. I joined in Inter. எனக்கு சிபிடி டிஸ்டிங்ஷன் ஆனதுனால எனக்கு டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்தாங்க. ஓ சூப்பர் சூப்பர். ரெகுலர் இங்க ஜாயின் பண்ணுங்க, ரெகுலர் கஸ்டமர், ஸ்காலர்ஷிப் எல்லாம் லைட்டா கொடுத்தாங்க. சோ இன்டர் அங்க ஜாயின் பண்ணேன். இன்டர் வந்து நான் நிஜமா சொன்னா நல்லா கஷ்டப்பட்டேங்க, இல்ல சொல்லவே மாட்டேன். கஷ்டப்பட்டீங்கன்னா கஷ்டப்பட்டேன்னு சொன்னா எங்களுக்கு நிறைய அட்டெம்ப்ட் எடுத்தீங்களா இல்ல? இல்ல ஃபர்ஸ்ட் டே முடிச்சிட்டேன் இன்டர். ஆனா நல்லா கஷ்டப்பட்டு நல்லா படிச்சேன். ஏன்னா தட் இஸ் என்னன்னா போத் குரூப்ஸ். அந்த டைம்ல வந்து 8 பேப்பர் இருந்துச்சு, 8ல 7 பேப்பர் இருந்துச்சு. சோ நானும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்கறேன், என்னன்னா நம்ம குரூப் ஸ்டடி பண்ணும்போது நம்மளுடைய சேம் வைப் அண்ட் சேம் வேவ்லென்த் இருக்கிறவங்க செலக்ட் பண்ணாம வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு ஹெவன்லி ஃபீல். See, actually எனக்கு அதுதான் ஒண்ணு. எனக்கு யாருமே அந்த மாதிரி கிடைக்கல. எனக்கு அந்த மாதிரி கிடைச்சதுங்க. ஒரு 3 பேர் இருந்தாங்க, தனியா ரூம்ல உட்கார்ந்து படிச்சேன். பட் உங்களுக்கு சூப்பர். ஓகே, அவங்க இப்போ நான் சொல்ல போற 3 பேரும் 4 பேரும் அந்த வீடியோ பாப்பாங்க நம்புறேன். ஒன்னு வந்து சிஏ கௌஷிக், எல்லாருமே சிஏ ஆயிட்டாங்க அந்த கேங்ல. சிஏ கௌஷிக், சிஏ நீரஜ், சிஏ நயன்தாரான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க, சிஏ சஜித். இவங்க 4 பேரும் நானும் சேர்ந்து நாங்க 5 பேர் உட்காந்து டெடிகேட்டடா வந்து அன்னன்னைக்கு எடுத்தது. அது ஒண்ணு சொல்றேங்க, அன்னைக்கு எங்களுக்கு கிளாஸ் வந்து மார்னிங் 7 o'clock to மத்தியானம் 1:30 மணி எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்க வந்து வீட்டுக்கு போக மாட்டோம். எங்க அப்பா வந்து ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் 7 o'clock கொண்டு விட்டுருவாங்க. 1.5 கிலோமீட்டர் இருக்குதானா? அதுக்கே பிக்கப் பண்ணலாம் மாட்டீங்களா? சாரிங்க, நடக்கலாம் மாட்டீங்க. வீட்டுன்னு வரணும், கொண்டு வரணும், கூட்டிட்டு போனோம், அவ்வளவுதான். சாரிங்க, கொஞ்சம் அப்படி வளர்ந்துட்டேங்க. ஸோ அதனால என்னன்னா ஈவினிங் தான் அப்பா வந்து கூட்டிட்டு போவாரு. ஸோ அந்த டைம்ல அன்னைக்கு என்ன படிச்சோமோ நாங்க குரூப்ல டிஸ்கஸ் பண்ணி வில் ஆஸ்க் கொஸ்டின், நாங்க அங்கிட்ட கொஸ்டின் கேட்போம். ஒன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த கிளாஸ்ல 40 பேர் இருந்தாங்க, நாங்க 5 பேர் மட்டும் தான் பாஸ் ஆனோம். நிச்சயமான அதுக்கு ஆதாரம் இருக்குது. நீங்க Facebookல சேஷாத்ரி கண்ணன் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இப்பவும் இன்டர் போஸ்டர் இருக்குது, அதுல 4 பேரோட போட்டோ இருக்குது. சூப்பர் 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 சூப்பர். சோ அது வந்து எங்களுக்கு செட்டப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. சேம் செட் ஆஃப் ஃப்ரெண்ட், நாங்க எல்லாமே ஒரே பெஞ்சில தான் உட்கார்ந்துறோம், நாங்க நல்லா படிச்சோம். இப்பவும் they are in good contact with me. இப்போ ஒரு போன வாரம் கூட அதுல ஒருத்தனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது February சொல்லிட்டு, ஏங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்ப கமெண்ட் பாக்ஸ் வந்துரும், யாரோ சொல்லிடுவாங்க இப்போ. சோ அது இருக்கட்டும், அது அப்புறமா வச்சுக்கலாம். சோ இப்போ வந்து நிறைய we have lot of dreams, அதை சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இப்பவும் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேங்க, எனக்கு இது வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இதுவரை யாரெல்லாம் பார்த்திருக்கேனோ I have their number, I am in connection with them, they used to talk with me, I also will talk to. எனக்கு வந்து I love to be with many people.
நான் பீப்புளோட கான்டாக்ட் எப்பயுமே கையில் எடுப்பேன். இப்போ நீங்க பாத்திருப்பீங்க, யாராச்சும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் இன்ஸ்டால மெசேஜ் பண்ணாலும் நான் உடனே ரிப்ளை கொடுத்துருவேன். ஏன்னா ஐ லவ் டு டாக் வித் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ இப்பவும் இந்த சொன்ன 4 பேரும் தே ஆர் இன் கான்டாக்ட். இப்ப ரீசெண்டா ஒரு 2 வாரம் முன்னாடி அவர் கூப்பிட்டு என்ன என்கேஜ்மெண்ட்டுக்கு கம் ஃபார் என்கேஜ்மெண்ட் சொல்லிட்டு அவர் என்ன இன்வைட் பண்ணாரு. ஸோ இன்டர் முடிச்ச உடனேவே நான் என்ன சொன்னேன், மோகன் சார் இஸ் அவர் ஃபேமிலி ஆடிட்டர். அப்பாவுக்கும் ஆடிட்டரா இருந்தாரு, அம்மாவுக்கும் ஆடிட்டர். ஒரு விஷயம் தெரியுமா, இப்பவும் அவர் தான் ஆடிட்டர், நான் பண்றது இல்ல. ஏன்னா ஐ ஆம் நாட் டூயிங் தி ஆடிட் ஆஃப் மை அப்பா ஒரு அம்மா ஒரு தாத்தா, அப்படி எல்லாம் இல்ல. ஹி இஸ் டூயிங் சின்ஸ் லாட் ஆஃப் டைம், சின்ஸ் ஏஜஸ். ஸோ லெட் ஹீ டூ. ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஹிம். எனக்கு என் சார்னு சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பிரின்சிபல் எனக்கு வந்து என்ன சொல்ற ஒரு குரு மாதிரி கண்டிப்பா. ஸோ 3 வருஷம் நாங்க, அதுவும் எனக்கு இப்ப ஞாபகம் இருக்குது, நான் சிஏ இன்டர் பாஸ் ஆன உடனே எங்க அப்பாவோ அம்மாவோ இல்ல கூட்டிட்டு போனது எங்க தாத்தா தான் என்ன கூட்டிட்டு போனாரு. எனக்கு வந்து தாத்தா ரொம்ப பிடிக்கும். தாத்தா பாட்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அகைன் மை ஃபேமிலி இஸ் ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ இதுல அது இன்டர் ரிசல்ட் வந்த டைம் எல்லாம் வந்து எப்படின்னா, நான் வந்து லேப்டாப் உட்காந்துருக்கிறேன், பேக்ல வந்து தாத்தா நிக்கிறாரு, அப்பா நிக்கிறாரு, அம்மா நிக்கிறாரு. சோ என்ன சொல்றது, எல்லாருமே ரொம்ப டென்ஷன் மோட்ல அப்படி எல்லாருமே சேர்ந்து கொண்டாடணும் ரிசல்ட் வந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆர்டர்ஷிப்ல தாத்தா தான் கூட்டிட்டு போனாரு. ஏன்னா தாத்தாவோட ஆடிட் பண்றது வந்து எங்க சார் மோகன் சார் தான். சோ அவர் தான் போயிட்டு என் பேரன் வந்து பாஸ் ஆயிட்டான், உங்ககிட்ட தான் ஜாயின் பண்ணணும், வேற எங்கேயுமே நான் விட மாட்டேன், அலோவ் பண்ண மாட்டேன். சோ எங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு. சார் இருக்காரு, சார் பார்த்துப்பாரு. அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு ஹோப் வந்து யாருக்கு இருக்குது, எங்க ஃபேமிலிக்கு இருந்துச்சு. ஸோ நான் டைரக்டா அங்கேயே போயிட்டேன். 3 வருஷம் நல்லா ஒர்க் பண்ணோம். நிறைய ஆடிட், பேங்க் ஆடிட் ஆகட்டும், கன்கரண்ட் ஆடிட் ஆகட்டும், ஸ்டாட்யூட்டரி ஆடிட் ஆகட்டும், அசஸ்மெண்ட் ஆகட்டும், ஆர் என்ன சொல்றது ஜிஎஸ்டி டைம்ல வந்து ஜிஎஸ்டி ஆடிட் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆனுவல் ரிட்டர்ன் ஆகட்டும், நிறைய ஈவன் அந்த டைம்ல வேட் இருந்துச்சு, வேல்யூ ஆடட் டாக்ஸ்ல இருந்துச்சு. இன்டர் படிச்சிருக்கேன். அந்த ஒர்க்கும் நான் சேல்ஸ் டாக்ஸ் ஒர்க்கும் நிறைய பண்ணியிருந்தேன். சோ இப்பதான் ரொம்ப முக்கியமான விஷயம், இது போகும்போதுதான் ஒரு கொடூரமான சம்பவம் 2020 கொரோனால வந்துச்சு. நான் கொடூரம் சொல்ல மாட்டேன், அது வந்து எனக்கு ஹனிமூன் பீரியட் மாதிரி. ஏன் கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல வந்து நான் வந்து ஒண்ணு சொல்றேங்க, நான் வந்து இன்டர் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஃபைனல்ல படிக்கவே இல்ல, ஆர்டிஸ்ட் என்ஜாய் பண்ணிருந்தேன். 3 வருஷம் நான் 3வது வருஷம் தான் புக்கவே திறக்க போனேன். அந்த டைம்ல தான் கோவிட் வந்துருச்சு. அப்ப நான் வந்து என்ன சொல்றது, ப்ராப்பரா நான் படிச்சேன்னு சொன்னா ப்ராப்பரா படிச்சேன்னு இல்ல சொல்ல, ஆனா கொஞ்சம் நான் செல்ஃபா படிச்சேன். சில சப்ஜெக்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கிளாஸ் பார்த்தேன். பட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 2020ல கொரோனா டைம்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வருது. நான் போத் எழுதினேன். நான் பாஸ் ஆவேன் தான் நினைச்சேன், ஆனா 1-2 பேப்பர் நான் நல்லா பண்ணல. So that was my first failure in my CA life in 2020. I failed in CA entire life la வந்து that was my even my school teachers எல்லாம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஓகே நீ CA ஆயிடுவே வீட்ல. அது மட்டும் இல்லாம நைபர்ஸ் ஃபேமிலி. நீங்க எப்படி ஃபீல் ஆச்சு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் பாத்தீங்க? ரொம்ப அழுதீங்களா? இல்ல கண்டிப்பா எல்லாருக்கும் டிசாப்பாயின்ட்மென்ட் இருக்கும். கண்டிப்பா நான் அழுதேங்க. அழுகாம என்ன பண்ணனும், எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க? ஒரு 1 to 2 days வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தேன். அப்புறம் வந்து நான் ஒண்ணு சொல்லட்டாங்க, இன்டர்ல நான் வந்து ஃபெயில் பண்ணா கூட இட் இஸ் ரிவோக்கபிள். ஓகே, ஐ மைட் ஸ்டாப் CA and come back sometimes. பட் ஃபைனல்ல ஃபெயிலியர் வந்தா இட்ஸ் irrevocable. அதாவது இவ்வளவு தூரம் வந்துட்டேன், ஃபவுண்டேஷனும் முடிச்சேன், மீன்ஸ் CPT முடிச்சேன், இன்டரும் முடிச்சேன், ஆர்டர்ஷிப்பும் முடிய போகுது, ஃபைனல் வந்து எழுதிட்டேன், பாஸ் ஆகல சொன்னா அந்த டைம்ல வந்து ஒரு வெறி வரும். அந்த டைம்ல வந்து ஒரு வெறி வரும். அதுக்காக வந்து நீங்க சொல்ற பாருங்க, இன்டர்வியூல ஃபெயில் ஆனா போயிடலாம்னு, அதெல்லாம் போக கூடாது. இல்ல நான் என்னுடைய மைண்ட் செட் சொன்னேங்க, நான் இப்போ அதை சொல்ல விரும்பல. பட் ஃபைனல்ல வந்து நீங்க ஃபெயில் ஆனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வெறி வரும். அது இன்டருக்கு வர வெறிய விட பெருசா வரும். அது வந்து எல்லாருக்குமே வரும். அது கரெக்ட் கரெக்ட். ஃபைனல் நீங்க தோத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வெறி வரும். லாஸ்ட் படிக்கட்டு தானே, லாஸ்ட் ஸ்டெப் நீங்க வந்து ஏற போறீங்க, டச் பண்ண முடியல சொல்லும்போது உங்களுக்கு வெறி வரும். ஓகேவா? அந்த வெறி வந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? செகண்ட் நான் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணேன் தான். இப்போ என்னன்னா, எனக்கு அப்ப வந்து நான் நிறைய அந்த CA ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி சிகாசா நான் மெம்பரா இருந்திருக்கேன். பாலக்காடு சிகாசால ஐ வாஸ் a member for 2 years. மெம்பர்னா நாங்க என்ன பண்ணுவோம், நிறைய செமினார்ஸ் அட்டெண்ட் பண்ணுவோம். நாங்க என்ன பண்றது, நிறைய ஆக்டிவிட்டிஸ் லைக் டான்ஸ், மியூசிக், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வரும் அதுல. சோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நாங்க இன்வால்வ் பண்ணுவோம். சோ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இதெல்லாம் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் டீச்சிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் ஐ ஃபீல் லைக் ஓகே டீச்சிங் இஸ் மை ரைட் பாத். அந்த மாதிரி எனக்கு மெல்ல 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 யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ 2020 நான் வந்து இந்த சிகாசா கான்ஃபரன்சஸ் போயிருந்தப்ப நான் வந்து பெஸ்ட் ஸ்பீக்கரா இருந்து கொடுத்தாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் சிகாசா ப்ரோக்ராம் பிரசன்டேஷன் பண்ணது மதுரையில தான். மதுரையில ஒரு சிஏ ப்ரோக்ராம். அப்பதான் தமிழே தெரியாதுங்க, தமிழே நான் பேச மாட்டேன், ஒன்லி மலையாளம். இப்பதான் தமிழ் வந்து பேச ஆரம்பிக்கிறேன். இப்பதான் மதுரையில வந்து இங்கிலீஷ் தான் பேசினேன். சோ அங்க பெஸ்ட் ஸ்பீக்கர் கிடைச்சது. அதுபோல காலிக்கட் கோழிக்கோடு போய் அங்கே நான் பேசினேன். அங்கவும் நான் ஃபுல்லா வந்து இங்கிலீஷ்ல தான் பேசினேன் பண்ணும்போது. சோ அப்போ பெஸ்ட் ஸ்பீக்கர் அவார்டு வந்துச்சு. அப்பதான் என்ன வந்து ஒரு அகாடமி இன் கேரளா அதை பார்த்துட்டு if at all are you interested in taking classes அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ 2020ல ஃபைனல் எக்ஸாம் எழுதி முடிச்சு ஃபெயிலியர்னு பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன்னா, ஓகே நமக்கு ஆர்டிஃபிஷியல் முடிய போகுது. ஆர்டிஃபிஷியல் முடிஞ்சிருச்சு பேசிக்கலி, எக்ஸ்ட்ராலாம் இருக்கல, கரெக்டாக 2021ல முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ வாட் ஐ தாட் இஸ் ஓகே இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், படிக்கவும் செய்யலாம், அட் த சேம் டைம் லெட் மீ ஸ்லோலி ஒர்க் ஃபார் மை பேஷன் டீச்சிங். சோ என்ன நினைச்சேன்னா பேசிக்கலி எங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். ஏன்னா பேசிக்கலி தாத்தா அப்பா அம்மா இஸ் ஒர்க்கிங். சோ பேசிக்கலி அவங்க மூணு என்ன சொன்னாங்க, நீ படிச்சா மட்டும் போதும். லைக் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வாஸ் நாட் தேர். சோ அதனால என்னன்னா என் மேல என்ன சொல்றது, லைக் நீ போயிட்டு கிளாஸ் எடுக்கணும், சம்பாதிக்கணும், அந்த ஒரு வெறி வந்து இருக்கவே இல்லை. மீன்ஸ் அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை. So what happened? ஆனா எனக்கு பிடிச்சது, I thought this is my right path. அதனால தான் நான் போனேன். நான் ஃபவுண்டேஷன் லா வச்சு தான் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் கிளாஸ் I took for 100 students in online. சோ அது வந்து ஒரு கிராண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. அந்த பசங்களும் இப்ப எங்க கூட கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம், சரிங்களா? So I still remember their names. ஒரு 10-15 பசங்க நேம்ஸ் எல்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. They are in strong connection with me. So அதை எடுத்தேன், அது ஹிட் ஆகும். அப்ப என்ன பண்ணேன்னா, காலையில மார்னிங் டு 9 to 5 கிளாஸுக்கு அப்புறம் நைட் உட்காந்து படிப்பேன். அப்ப போத் எழுத முடியாது, அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். சோ நான் என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு குரூப்பா எழுதி 2022ல ஆயிடுச்சு. ஒரு டைம் ஃபெயிலியர், அதுக்கு அப்புறம் G1 group 1 then group 2 அந்த ஒரு நடுவுல வந்து ஒரு எக்ஸாம் ஸ்கிப் பண்ணேன், ப்ராப்பரா எழுதல, அந்த மாதிரி இருந்துச்சு. சோ பேசிக்கலி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தேர்ட் அட்டெம்ப்ட் கரெக்டா சொல்லலாம். தேர்ட் அட்டெம்ப்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வாஸ் ஃபெயிலியர், தென் ஒரு குரூப்பா எழுதினேன். நடுவுல ஒரு அட்டெம்ப்ட் வந்து நான் வந்து என்னன்னா நிறைய கிளாஸ் வந்துருச்சு. திடீர்னு ஒரு கோவிட் முடிஞ்ச உடனேவே நான் கொச்சி, கோட்டயம், காலிக்கட் இந்த 3 இடத்துல வந்து 2-2-1 டோட்டல் ஒரு 5 பேட்சஸ் வந்துச்சு என் கையில. So I was very busy in taking classes from 2021 itself. So 2021 கோவிட் முடியுது இல்ல அந்த டைம்ல, அப்ப கிளாஸும் போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு குரூப்பா எழுதினேன். 2022ல I cleared my CA and கிளியர் பண்ணின உடனேவே நீங்க கேட்பீங்க, கிளியர் பண்ண உடனேவே வீட்டுல எல்லாரும் பீதியை கிளப்பிட்டாங்க. ஏன்னா போதும் டீச்சிங் எல்லாம் நிப்பாட்டுங்க, ஸ்டாப் டீச்சிங். ஏன்னா அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி வந்துருச்சு. ஏன்னா நீ சிஏ முடிச்சிட்டல, ஏன் டீச் பண்ணிட்டு இருக்கிற, போ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போங்க, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சரி என் ஃபேமிலி சொல்லிட்டாங்கல்ல, அப்போ எனக்கும் சரி ஒரு சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு ஐ வெண்ட். இப்பதான் நினைக்கிறேன், நான் சொல்றேங்க, நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அங்கதான் தமிழ் கத்துக்கிட்டீங்க. ஓகே. சோ எம்ப்ளாய்மென்ட்க்கு போ சொன்னப்போ I joined Shakti Finance in Coimbatore. நீங்க எப்படி ஜாயின் பண்ணீங்க? கேம்பஸ்ல போனீங்களா? நோங்க. லிங்க்டின்ல பார்த்து கூப்பிட்டாங்களா? நோங்க. எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், எங்க அப்பாக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே எங்க அப்பா தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க எனக்கு. இது அப்படி போ, இப்படிப்பா, என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, என் ஃப்ரெண்டு பாத்துப்பான், அவனுக்கு தெரியும், அவன் சொல்ற மாதிரி கேட்டு சொல்லுவாங்க. நானும் தெரியும், எப்படி ஆர்டிஃபிஷியல் ஆகட்டும், எல்லாம் ஆகட்டும். So இது வந்து லைக் again CA Venkat sir, he is again a chartered accountant. He is the CEO of Shakti Finance. அவர் வந்து எங்க அப்பாக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவர் வந்து சொன்னாரு, அவரை இங்க கோயம்புத்தூர் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. இட் வாஸ் a very good package. கோயம்புத்தூர் பிகினிங்ல வந்து நல்ல பேக்கேஜ் இருந்துச்சு, அதை வந்து நான் அப்புறமா சொல்றேன். ஸோ அது நல்ல பேக்கேஜ், இட் வாஸ் வெரி குட் பேக்கேஜ் ஃபார் மீ. எங்க வீட்டுல ஓகே, வெரி ஹாப்பி. ஸோ என்னன்னா நான் ஜாயின் பண்ணேன். அப்ப வந்து நான் வந்து தமிழையே மலையாளம் மாதிரி பேசுவேன். ஒரு விஷயம் சொல்லுங்க, இப்போ மலையாளிஸ் எப்படின்னா, மல்லூஸ் எப்படின்னா, they will talk all languages but they will talk all languages like மலையாளம். அந்த ஸ்லாங்ல பேசிடுவாங்க. ஆமா ஆமா, அதேதான். சோ அந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா, நான் மெல்ல மெல்ல கொஞ்சம் அங்க போய் தமிழ் கத்துக்கிட்டு, ஈவன் ஐ அண்டர்ஸ்டுட். நான் வந்து கொஞ்சம் வேர்டிங்ஸ் எல்லாம் படிச்சேன். வேர்டு நானே கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி படிச்சு
தமிழ் மேல கொஞ்சம் ஆர்வம் வந்து, அதுவும் கோயம்புத்தூர்னு சொன்னா சும்மாவாங்க, என்ன மரியாதையான, எனக்கு மரியாதைனா என்ன சொல்லி கொடுத்தது, அன்புனா என்ன சொல்லி கொடுத்தது, அந்த அவங்க பேசுற ஸ்டைல் ஆகட்டும், ரொம்ப கியூட்டா இருக்கும். கோயம்புத்தூர்காரங்க சொன்னாலே என்ன சொல்றது, ஒரு மரியாதை. அதாவது அவங்க வந்தாலே என்ன கண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, சாப்பிட்டு முடிச்சிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஆபீஸ்ல போய் செக்யூரிட்டி இருப்பார்ல, காலையில நான் எப்பயுமே குட் மார்னிங் தான் சொல்லுவேன். சரிங்களா, ஏங்க சாப்பிட்டீங்களா, காப்பி தண்ணி குடிச்சீங்களா, காப்பி தண்ணி குடிச்சீங்களா, அப்படிதான் கேட்பாங்க. சோ அது கேட்கும் போது என்ன ஒரு மரியாதையான ஒரு அழகான அந்த தமிழை கேட்டாலே அந்த தமிழ்ல பேசணும்னு தோண வச்சிருச்சு என்ன. சரியா, சோ அப்படித்தான் நாம எல்லாம் அந்த சக்தி பினான்ஸ்ல ஒர்க் பண்றவங்க கூட பேசி 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 I slowly inculcated the habit of talking கோயம்புத்தூர் தமிழ். நான் பேசும்போது சில சமயம் கோயம்புத்தூர் தமிழ் வந்துடும், சம்டைம்ஸ் வந்துடும், ஃபுல்லா வராது, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேர்டிங்ஸ் வந்துடும் நடுவில். ஸோ அப்பதான் எகெயின் அப்ப நான் கேரளால கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன்னா கேட்டா இல்ல, கிளாஸ் எடுக்கல, அப்ப ஃபுல்லாவே எம்ப்ளாய்மெண்ட் தான் இருந்தேன். அப்ப வந்து அந்த டைம்ல வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற 2 பிரபலமான அகாடமிஸ் என்ன கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. I don't want to name them, நான் நேம் பண்ண விரும்பல, பட் என்ன கூப்பிட்டாங்க. எகெயின் அந்த பசங்களும் இப்ப எங்கூட கான்டாக்ட்ல இருக்கிறாங்க, அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, வந்து கமெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு தெரியும் நான் முதல்ல தமிழ்ல கிளாஸ் எடுத்துட்டு எப்படி இருந்துச்சு கேட்டீங்கன்னா ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஏன் சொன்னீங்கன்னா கிளாஸ் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா தமிழ் நல்லா பேசல, மலையாளம் மாதிரி தானே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனா எகெயின் பேசி 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 ஒரு 6 months நான் பேசி 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 ஆபீஸ்ல இருக்கிறவங்க கூட பேசி பசங்க கூட பேசி 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 அந்த தமிழை வந்து நான் கொஞ்சம் என்னுடைய தமிழ் ப்ராப்பர் தமிழாக மாற்றி இன்னைக்கு ஒரு யூடியூபர் அப்படின்னு, அதாவது நான் கோயம்புத்தூர் மட்டும் நிக்கணும்னு நினைச்சேன், கோயம்புத்தூர் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல, அப்படியே சொல்ல மாட்டேங்க, அப்படி ஒரு காலம் சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்கும் நம்மளுக்கு தெரியுது சொன்னா அது என்ன சொல்றதுன்னா அந்த தமிழ்னாலதான், தமிழ் லாங்குவேஜ் படிச்சதுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் முடிஞ்சுது. சோ அதுக்கப்புறம் முடியல. சோ என்ன ஃபவுண்டேஷன், இன்டர், தென் ஃபைனல் அடி வாங்கினேன். அப்புறம் நான் ஃபைனல் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணேன், சக்திக்கு வந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் கிளாஸ் இங்க எடுத்தேன். இங்க எடுக்கும் போதுதான் எங்கிட்ட ஒரு பையன் சொன்னா நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்க, சிலபஸ் வேற இருங்க யூடியூப் ஜர்னியை நம்ம புதுசா சொல்றோம். புதுசா சொல்றோம், அது ஒரு பெரிய ஜர்னி. நீங்க வந்து 0ல இருந்து எங்க 11 12 போயிட்டு இருக்கீங்க, அது ஒரு டிஃபரெண்ட் ஜர்னி. நம்ம அது வந்து இதோட சேர்த்து இந்த வீடியோவை நம்ம வந்து லென்த் இன்க்ரீஸ் பண்ணோம். பட் நான் சக்தில வந்து ஜஸ்ட் 1 year தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கேரளால one of the growing academies called me and they asked me to be their faculty, and right now I'm very happily I am a full faculty in Kerala with a very good package. அது நீங்க இப்ப நான் சொல்ல விரும்பல, அதுக்கு மறுபடியும் செப்பரேட் வீடியோ போடலாம். So I feel more comfortable. Why? Because என்னுடைய பேஷனை கொண்டு போக முடியுது. at the same time working experience கிடைச்சது. ஒரு வருஷத்துல நீ என்ன சாதிச்சா நீங்க கேட்பீங்க, ஆனாலும் ஒரு வருஷத்துல என்னால படிக்க முடிஞ்ச நிறைய விஷயங்கள் நான் படிச்சிருக்கேன், இல்ல சொல்லல. ஆனா இப்ப வந்து கரண்ட்லி நான் அந்த சக்தி பிரான்ஸ் நிப்பாட்டிட்டு கோயம்புத்தூர் விட்டு வெளியில போகும்போது கோயம்புத்தூருக்கு மட்டும் நான் தெரியல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நம்மள என்ன சொல்றது, ஓகே நீங்க யூடியூப் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, தமிழ் மொத்தமா விடல அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு இருக்கிறேன். சோ இப்ப வந்து நான் தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிளாஸ் எடுக்கிறது இல்லைங்க, யூடியூப்ல மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்ப புதிய இனிஷியேட்டிவ் இந்த டைம்ல இப்ப ஒரு புதிய இனிஷியேட்டிவோட CA ப்ரோஸ் போயிட்டு இருக்கிறோம். அண்ட் என்னன்னா இப்ப நான் கேரளால மட்டும்தான் கிளாஸ் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் 2, 3, 4 இயர்ஸ்க்கு நான் அங்க மட்டும் தான் கிளாஸ் எடுப்பேன். ஃபியூச்சர்ல நிறைய பிளான்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்லலாம். பட் என்னுடைய ஸ்டோரி வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்குமாலாம் எனக்கு தெரியாதுங்க, ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஒரு அடி வாங்கியிருக்கேன், கண்டிப்பா CA ஃபைனல் அடி வாங்கியிருக்கேன், இல்ல சொல்லல. ஆனா அந்த ஃபெயிலியர் வந்து என்ன ரொம்ப என்னுடைய வெறிய வந்து கூட்டிடுச்சு. தட் இஸ் இவ்வளோ ரீச் ஆயிட்டு என்னடா நீ இந்த மாதிரி தோத்துட்டியே அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணிடுச்சு. ஆனா நம்ம வந்து இப்போ சொல்றேன், உங்களுக்கு ஃபெயிலியர் வந்தா நீங்க அழுதுருங்க, அலர்த்தா நம்ம குறைஞ்செல்லாம் போக மாட்டோம். நம்ம வந்து நம்மளுடைய சிரிக்கணும்னா சிரிச்சுதான் ஆகணும், அழணும்னா அழுதுதான் ஆகணும். நம்மளுடைய இமோஷன்ஸை நம்ம வெளிப்படுத்தணும், மனுஷங்க வந்து நம்மளுடைய இமோஷன்ஸை வெளிப்படுத்திதான் ஆகணும், ஓகேங்களா? ஸோ நீங்க உங்களுக்கு வரக்கூடிய இமோஷன்ஸ் நீங்க வெளிப்படுத்துங்க, ஆனா ஒரு காலம் உங்களுடைய ஜேர்னியை வந்து இன்டரப்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஜேர்னி தான் அந்த பியூட்டிஃபுல்லான டெஸ்டினேஷனை கொடுக்குது. ஸோ ஐ பிலீவ் தட் திஸ் லாங் வீடியோ
லாங் வீடியோ அதனே தூங்கிட்டா இருப்பா டீ வந்துருச்சுங்க குடிங்க. சரி அப்போ நான் சாரிங்க, நான் போர் அடிச்சிட்டேன், உங்களுக்கு போர் அடிச்சிட்டு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஜர்னி சொன்னீங்க ஆக்சுவலா. ஓகே இதுதான் ஆக்சுவலா நீங்க என்னோட ஜர்னி பாத்திருப்பீங்க. என்னோட ஜர்னி ரொம்ப டிஃபரெண்ட், இவருக்கு ரொம்ப டிஃபரெண்ட். இப்ப எப்படின்னா எக்ஸ்போஷரே இல்லாம ஒரு கிராமத்துல இருந்து வந்தேன், இவருக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்கிற டவுன்ல இருந்து வந்தாங்க. இப்ப எப்படி சொல்றது, எங்க வீட்டுல பெருசா கைட் பண்றதுக்குலாம் அவங்களுக்கு நாலேஜும் இல்ல, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இப்ப உங்க வீட்டுல கொஞ்சம் கைட் பண்றாங்க, ஓகேவா. பட் எனிவே நம்ம 2 பேர் வீட்லயும் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் யார் நினைச்சாலும் பாஸ் ஆகலாம், ஓகேவா. இங்க வந்தாலும் அப்புறம் டெஸ்டினேஷன் சிஏ. இப்பவும் சொல்றேன், நான் என் லைஃப்ல நான் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து அந்த சிஏ தான். அந்த சிஏக்காக நான் கஷ்டப்பட்டிருக்கோம், சும்மா வரவே இல்ல. நம்ம நல்லா உழைச்சிருக்கிறோம், அதனாலதான் நம்ம லைஃப் ஆஃப்டர் சிஏ கூட பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் என்ன இருந்தது லைஃப் ஆஃப்டர் சிஏ. நிஜமா சொல்லணும்னா ரொம்ப 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 நல்லா தான் போயிட்டு இருக்குது, இல்ல சொல்லல. அது செப்பரேட்டா வீடியோ போட்டுறலாம், ஓகேவா. அத நம்ம இது கூட ஆட் பண்ண விரும்பல. சோ நன்றி வணக்கம். திஸ் இஸ் சிஏ சேஷாத்ரி from CA Bro signing off and this is CA Arunanbo. பாஸ் பண்றோம். நன்றி வணக்கம், தேங்க்யூ.